ஸோ அண்ணன் வந்து தண்ணி பிடிக்கலான்னு கூப்பிட்டாரு. ஸோ சரி இதை காட்டிடுவோம், இந்தியாவில் இதெல்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் காட்டிடலான்னு எடுத்தோம். அண்ணே சொல்லுங்கண்ணே, இங்கே தண்ணி சிஸ்டம் இதை சொல்லுங்கண்ணே என்னன்ட்டு. இல்லை தம்பி, குடி தண்ணி இப்போ 20 லிட்டர் கேன் இதெல்லாம் வாங்குறோம்ல, அது ஒருத்தர் ஆர்டர் பண்ணி வீட்டில் இருந்து கொண்டு வந்து போட்டு அதெல்லாம் பண்ணுறது போல் இங்கே ரஷ்யாவில் வந்துட்டு அட்வான்ஸ்டாக வந்துட்டு இன்னோவேட்டட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கீழே இந்த மாதிரி தண்ணி பிடிக்கிற மிஷின் இருக்குது. இந்த ஒரு ஃபுல் மிஷின். இந்த மிஷினில் வந்துட்டு சில்லற காசு இந்த ஒரு சில்லற காசு போட்டு தண்ணி பிடிச்சிக்கலாம் நம்ம வந்துட்டு. ஆமாம், இப்போ நம்ம மட்டும் போட்டு விட்டுட்டு இந்த காட்டிகிட்டே இருக்கோம். எவ்வளோ 1 லிட்டர் எவ்வளோண்ணே? 1 லிட்டர் வந்துட்டு 4 ரூபா. சரி. ஆமாம், உனக்கு இப்போ வந்து மெக்னீசியம், கால்சியம், அப்புறம் இந்த ஓசோன், அயோடின் இதெல்லாம் போட்டு போடணும்னாக்கா 5 ரூபா வந்துட்டு. சரி. ஸோ அது அந்த இதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டு நம்ம மாட்டுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுட்டு, எத்தனை நமக்கு 5 லிட்டர் வேணும். 5 லிட்டர் நான் 20 ரூபா போடணும். இந்த வரை நான் ஒரு 20 ரூபா எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், 22 ரூபா போட்டாச்சு. ஆமாம், ஒன்றும் இல்லை, மிஷினை வந்துட்டு இந்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டோன்னா அது ஒரு இந்த கூல் அது பாட்டுக்கு. ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம வெளியே இருந்து வாங்கிட்டு அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. நல்ல தண்ணி, குடி தண்ணி நம்ம மாட்டுக்கு ஒவ்வொரு வீட்லையும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லைன்னா ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அப்பார்ட்மெண்ட் கீழே எல்லா இடத்துலையுமே இருக்குது இந்த மிஷின் இருக்குது. சரி, வீட்டிலேயே குடி தண்ணி தான் வருது இல்லை, ஏன் இந்த இது இல்லை? வீட்டு தண்ணி குடிக்கலாம், ஆனால் அதை சுட வச்சு காய வச்சு குடிக்கணும். அதை சுட வச்சு காய வைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம். அதனால நம்ம இந்தியாவிலேயுமே வந்து 20 லிட்டர் தண்ணி தானே வாங்கிட்டு இருக்கோம். 20 லிட்டர் தானே வாங்குறோம். இந்த சிஸ்டம் வந்து உனக்கு ஈஸி இல்லை. ஆமாம், வீட்டுக்குள்ளே இருக்க நம்ம மட்டும் வாங்கிட்டு போய்க்கலாம். எவ்வளோ எத்தனை லிட்டர் உனக்கு வேணுமோ நீ வாங்கிக்கலாம். சூப்பர், ஒரு பாட்டில் ரெடி. ஆனால் இது கொஞ்சம் ஈஸி தான். இல்லை, இது ஈஸின்னு சொல்கிறத விட சில்லற காசு இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு கார்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், கார்டு பேமெண்ட் பண்ணலாம். இந்த கார்டு பேமெண்ட் டெர்மினல் இருக்குது, அதையும் கூட பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரூபா போடணும்னாலும் போடலாம். ரூபா போடுறேன், வேணா 10 ரூபா போடுறேன். ஆனால் போடாங்க, திருப்பி வந்து தண்ணி பிடிக்கிற கேன் இல்லை. இல்லை, நமக்கு 10 ரூபா 20 ரூபா தானே மொத்தத்துக்கு வந்துட்டு. நான் ஒன்றும் போடல. இந்த 10 ரூபா வந்துருச்சாங்க. இந்த வந்துருச்சுல. ஆமாம், அவ்வளோதான். சூப்பர். ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஐடியா, நல்ல ஐடியா, நல்ல இது ஈஸி மெத்தட். வந்து இங்கே தான் வீட்டில் இருக்கோம், நம்ம மோட்டர் கீழே இறங்கி வந்து எப்போ தண்ணி வேணுமோ நம்ம மோட்டருக்கு 5 லிட்டரோ 2 லிட்டரோ 1 லிட்டரோ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம. ஆமாம், இல்லை 20 லிட்டர் கேனை தான் தூக்கிட்டு வந்து வாங்கினா 20 லிட்டர் வாங்க முடியும். இந்த இது போட்டிருக்கான் 5 லிட்டர் 10 லிட்டர் 20 லிட்டர்னு சொல்லிட்டு 19 லிட்டர் வாங்கிக்கலாம். எவ்வளோ வேணுமோ பிடிச்சிக்கலாம். ஓசோன் வேணுமோ ஓசோன் அமைக்கிங்க, மெக்னீசியம் வேணுமோ மெக்னீசியம் அமைக்கிங்க. 1 லிட்டர் 4 ரூபா தண்ணி வந்து சூப்பர். நம்ம மட்டும் போக வேண்டியதான். இந்தியாவில் இருக்கவங்களுக்கு புது இன்ஃபர்மேஷன்.